முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருடத்துக்கு மேலே வந்து சிறையில் இருந்திருக்காரு. சட்டப்பூர்வமாக அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். திருச்சபையின் நிறுவனரும் தந்தை பேராயருமான ஐயா எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தமது 86வது வயதிலே காலமாகி இருக்கிறார். அரை நூற்றாண்டுக்கு மேலாக சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களுக்காக, ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர், போராடி வந்தவர். விடுதலை சிறுத்தைகளை மிகவும் ஊக்கப்படுத்தியவர், ஆதரித்தவர். இன்று நம்மிடையே இல்லை என்பது பெரும் துயரமளிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஏழை எளியோருக்கு பெருமளவில் அவர் உதவி செய்திருக்கிறார், ஆதரவாக இருந்திருக்கிறார், அரவணைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேனாள் தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அதைப்போல இன்றைய முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகுந்த நெருக்கமான உறவை கொண்டிருந்தவர். அவருடைய திருவுடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அவர் விளிம்பு நிலை மக்களுக்கு ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவருக்கு அரசு மரியாதையுடன் கூடிய நல்லடக்கத்தை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்.